அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்றைய தினம் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில 24 மணி நேரம் தாமதமாக இது உருவாகக்கூடும் என்ற அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி இது உருவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி நிலவி வந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தற்பொழுது ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வரக்கூடும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய கணிப்பாகவும் இருக்கிறது. இது நகர்ந்து வரக்கூடிய நேரங்களில் மேலும் வலுப்பெற்று நமக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற அளவுக்கு அதோடைய வலு இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்ந்து வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் இது கண்காணித்து வருவதாக தெரிவித்திருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரம், அதாவது வரக்கூடிய 18ஆம் தேதி பிறகு இது தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நெருங்கி வரும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பாகவும் இருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு கனமழை முதல் மிக கனமழை வரையிலும் நீடிக்கும் என்ற ஒரு தகவலும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்கள் தகவல்களுக்கு.